இப்போ இந்த பையனுக்கு சந்தான கிருஷ்ணன் தான் அப்பாங்கிறதுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்கா? ப்ரூஃபா? டேய் முள்ளங்கி, அந்த ட்ரங்க் போட்ல போட்டோ இருக்குது, எடுத்துன்னு வந்து குடு. நான் சாப்பாடை பத்தி ஒரு குத்தமும் சொல்லமா. என்ன கேட்டேன்னா 2 அப்பளம் கிடைக்குமான்னு கேட்டேன். அதுவும் 2? அட என்ன இனிஷியல்லாம் தெரிஞ்சு பேரை கூப்பிடுறீங்க? இந்த பிளேடு மங்கம்மாக்கு தெரியாத விஷயமே கிடையாது. மேடம் ஒரு சந்தேகம் மேடம், உங்களுக்கு பைத்தாகரஸ் தியரம் தெரியுமா? அடி வாங்கின்னு போறீங்க ராஸ்கல். சரி சரி சரி. ஏற்கனவே டேஞ்சர்ல தானே வந்திருக்கேன். சரி சரி. உங்களுக்கு எப்படிங்க இந்த பிளேடு மங்கம்மான்னு பேர் வந்துச்சு? அது சின்ன வயசுல நிறைய பென்சில நிறைய பிளேடெல்லாம் சீவாங்களோ என்னமோ. உன்னை சீவிட போறாங்க பாரு நீ. நான் பேச ஆரம்பிச்சேனா நிறுத்தவே மாட்டேன். அந்த பிளேடு தானா? அந்த பிளேடா? என்ன மாதிரி தான் சார்? சும்மாரியா நீ. அது பரவாயில்லம்மா. நாங்க என்ன நினைச்சோம், நான் இந்த மூஞ்சில பிளேடு போடுற கேஸான்னு நினைச்சோம். அதுவும் செய்வேன். அது மட்டும் இல்ல, இவனை மாதிரி பெத்து போட்டு ஊட்ட விட்டு தெருத்துறானே, அந்த அயோக்கிய மூஞ்சில நெத்தில பிளேட்ல கோடு போடுவேன். மேடம் இந்த ப்ரூஃப் இல்லாம அனாவசியமா பழி சுமத்துறீங்க. அப்புறம் உங்க மேல நான் இந்த மானஸ்ட் வழக்கு போடுவேன். ஒரு அப்பாவி பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்தது இல்லாம மான நஷ்டத்தை பத்தி நீ பேசுறியா? நீ அடி வாங்கியே சாவ போற. பேசாமறியா? அம்மா மங்கம்மா, உங்களை பத்தி நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? இவனா மாதிரி அனாதையா பெத்து போட்ட குழந்தைங்களுக்கு எல்லாம் நான் தாங்க அடைக்கலம் கொடுத்து வச்சிருக்கேன். அப்படியா? பெரிய சமூக சேவை செய்யறீங்க போல இருக்கு நீங்க. முள்ளங்கி முள்ளங்கி. அப்பா என்னப்பா ஷாக் ஆகுறீங்க? நீ பயப்படாத, இத பத்தி நம்ம உள்ள போய் பேசுவோம். உள்ள போலாமே. அது சார் நான் வரணுமா சார்? நீ தான் முக்கியமா வரணும். வாயா. என்னயா காலேஜ் போ. அப்பா வாங்கப்பா, இதானப்பா நம்ம இடம். நம்ம இடமா சார்? ஏதோ சரி திட்டோட வந்திருக்காங்க சார். பயமா இருக்கு சார் எனக்கு. டேய் நீ இது காட்டி கொடுத்துறாத, சுமார். ஏமா இப்போ இந்த பையனுக்கு சந்தான கிருஷ்ணன் தான் அப்பாங்கிறதுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்கா? ப்ரூஃபா? டேய் முள்ளங்கி, அந்த ட்ரங்க் போட்ல போட்டோ இருக்குது, எடுத்துன்னு வந்து குடு. ஏன் அவ்வளவு கன்றாவியா இருக்கா உன் பழைய போட்டோ? நீதான் அது. ஒரு திருட்டு மொழி அப்படியே இருக்குதே பாரு. இது போதுமா? ஒரு போட்டோ முள்ளங்கி கிட்ட எப்படி வந்துச்சு? இந்த ப்ரூஃப் போதுமா? சார் இல்ல சார், நியாயமா இருக்குதே பாரு. நீ ஒல்லியா இருக்கிற, ஏதோ 10-15 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த போட்டோ மாதிரி இருக்குது. கரெக்டா இருக்குதே ஜோடி. இல்ல சார் இல்ல சார், ஏதோ ஃப்ராட் சார். மார்பிங் பண்ணிருக்காங்க சார். மார்பிங் இல்ல, கீர்பிங் இல்ல. எனக்கு இதை பார்த்தா ஒரு 10-15 வருஷம் முன்னாடி எடுத்த போட்டோ மாதிரி தெரியுது. இந்த பையன் வயசும் இதுவும் சிங்க் ஆகுது. கரெக்டா இருக்குதே. ஃப்ரேம் பண்றாங்க சார். என்ன அவங்க இந்த போட்டோவே ஃப்ரேம் பண்ணல, உன்னை எப்படிடா ஃப்ரேம் பண்ண போறாங்க? இல்ல சார். அப்பா தினம் தினம் இந்த போட்டோவை பாப்பேன்ப்பா, அப்பதான்ப்பா எனக்கு தூக்கமே வரும். சார் மாடிடா. தினம் காலையிலயும் சாயங்காலமும் இந்த போட்டோ எடுத்து பார்த்துனா இந்த போட்டோ அழுக்காயிருக்குமே. ஆனா அழுக்காவதியா இவ்வளவு நீட் ஆகுது. என்னப்பா இப்படி சொல்றீங்க? இதே மாதிரி இன்னொரு காப்பி இருக்கு. எப்பவுமே நான் அதை தான்ப்பா பாப்பேன். சின்ன பையன் இந்த மூக்க சர்ன்ட்டான் பாத்தியா? நீ பேசி வாயை கொடுத்து மாட்டிக்காதே. பேசாம இரு முள்ளங்கி. நீ இதுக்கு மேல ஒண்ணு சொல்ல வேண்டாம்ப்பா. நான் உன்னை நம்புறேன்ப்பா, நம்புறேன் சார். உன்னை நான் நம்பலப்பா, நம்பல. ஏமா மங்கம்மா, வேற ஏதாவது ப்ரூஃப் இருக்குதா? டேய் முள்ளங்கி, அந்த ட்ரங்க் போட்ல இருந்து லெட்டர் எடுத்துன்னு வா. என்னம்மா அது லெட்டரு? முள்ளங்கியோட அம்மா சாகும்போது அவனுடைய அரணாக்கயிறுல ஒரு தாயத்துல இந்த கடிதத்தை வச்சு 12 வருஷத்துக்கு அப்புறம் தான் இதை பிரிச்சு படிக்கணும்னு சொன்னாங்க. அதுதாங்க இந்த லெட்டர். போய் இவ்வளோ பெரிய லெட்டர் எப்படி இவ்வளோ தாயத்துக்குள்ள இருக்கும்? பாயிண்ட். எப்படிமா
இவ்வளவு பெரிய லெட்டர் தாயத்துக்குள்ள இருக்கும். அதோட 12 வருஷமா இந்த முள்ளங்கி என்ன அதே அருணாகரியா போட்டுட்டு இருக்கிறான். கொஞ்சம் சைஸ் பெருசா இருக்காதா? பாயிண்ட். சார் அருணா கயிறு மாறி இருக்கலாம் சார், ஆனா தாயத்து மாறணுன்ற அவசியம் இல்லையே சார். லாஜிக்கல் பாயிண்ட் ப்ளீஸ், லாஜிக்கல் பாயிண்ட். லெட்டரை படிப்போம். படிங்க. ஏய், உன் பொண்டாட்டி படிச்சவ போல் இருக்கு. என்ன சார் பொண்டாட்டின்றீங்க? சரி, இந்த லெட்டரை எழுதுனவ படிச்சவ போல் இருக்கு. சார் அது எப்படி சார் கரெக்டா சொல்றீங்க? To whomsoever it may concern ஆரம்பிச்சிருக்காடா? ஏன் சார் வெந்த புண்ணுல வேலை பாய்ச்சிருங்க? படிப்போம். ஐயா, இந்த லெட்டரை நீங்கள் படிக்கும்போது நான் செத்து 12 வருடம் ஆயிருக்கும் என்று நினைக்கிறேன். போய் என்ன? எப்படி 12 வருஷம் தெரிஞ்சிருக்கான்? ஒருவேளை எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கிற சக்தி அந்த அம்மாவுக்கு இருந்திருக்கிறோம். என்ன பண்ண சொல்ற? இன்னும் படிக்கிறேன், கேளு. என்னது? ஐயா, திருவள்ளிக்கேணியில் ஹரிதாஸ் என்பவர் வீட்டில் டெனண்டாக இருக்கும் சாக்கிக்கும் எனக்கும் கல்லட் தொடர்பு. அது சாக்கி நான் இல்ல, யாரோ சாக்கி. உடனே வருது வித்தின் பிராக்கெட்ஸ். என் புருஷன் பேர் சந்தான கிருஷ்ணன். அதை சொல்ல விரும்பாததால் நான் சாக்கி என்று சுருக்கி சொன்னேன். என்ன மரியாதை, என்ன பாசம் டேய். நீ இதுக்கு மேல நீ தப்பிக்கவே முடியாது. வீட்டு ஓனர் பேரோட கரெக்டா சொல்றான் அந்த அம்மா. ஏண்டா காமாட்சிக்கு தெரியாம சின்ன வீடா? ஐயா மேல படிங்க. To whomsoever it may concern. அந்த மேல இல்ல சார், விட்ட இடத்துல இருந்து படிக்க சொல்றாங்க. சாரி. அதாவது இந்த கடுதாசி என் நான் வயிற்றில் இருக்கும் அருணாக்கர் தாயத்தில் கட்டி வச்சிருக்கிறேன். அவனுக்கு 12 வயசு ஆகும்போது அந்த தாயத்தை உடைத்து கடுதாசியை எடுத்து அவனையும் அவன் தந்தை சாக்கியும் சேர்த்து வையுங்கள். இல்லை என்றால் என் ஆத்மா சாந்தி அடையாது. மொட்டை மாடியில் ஆவி போல் சுத்தி கொண்டிருக்கும். ஆமாடா, எங்க வீட்டு மொட்டை மாடியில் அப்பப்போ ஒரு பொம்பளை சிரிப்பு சத்தம் கேக்குதுடா. ஐயோ என்ன சார், அவ ரோடு போட்ட நீங்க கோடு போட போறீங்களா? என்னடா மாத்தி சொல்ற, நீ வேற ஒருத்த எனக்கு. இப்படிக்கு ஏற்கனவே இறந்து விட்ட அபலை மிஸ்ஸஸ் சந்தான கிருஷ்ணன். வாட் a wonderful woman ராய்வா. பாரு, அவ பேரை சொல்லிக்கலையே, மிஸ்ஸஸ் சந்தான கிருஷ்ணன் மரியாதையா சொல்லியிருக்காடா. எப்படி சார் அவ பேரை சொல்லுவா? அவளுக்கு பேரே கிடையாது சார். ஏன்டா இன்னும் டினை பண்ற? ஹரிதாஸ் சார் பாத்தீங்களா, இவ்வளவு ப்ரூஃப் கொடுத்தோம் இந்த ஆளு என்னம்மா பேசிக்கிறான் பாத்தீங்களா? நீங்க இதுக்கு மேல ஒன்னும் சொல்ல வேண்டாமா? அயோக்கிய பையல, இந்த லெட்டர் படிச்ச உடனே எனக்கே மனசு என்னமோ பண்ணுதுமா. சார் நீங்களும் அந்த டிராப்ல விழாதீங்க சார். யாரா டிராப்ல விழுறா? 12-13 வருஷம் முன்னாடி நீ டிராப்ல விழ வச்சிருடா பாவம். டேய், ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோ, சாம்பார்ல இருக்கிற முள்ளங்கி வேணா தள்ளி வச்சிடலாம், உன் வாழ்க்கையில் இருக்கிற இந்த முள்ளங்கியை தள்ளி வைக்க முடியுமாடா? அந்த பிஞ்சு முகத்தை பாருடா, அதுக்கிட்டே போய் வருமாடா? போய் வராது, மலை மருத்தனம், கேப் மருத்தனம், ஃப்ராடு தனம், மத்த எல்லாம் வரும். அப்பா, நீங்க என்ன ஏத்துக்கலனாலும் பரவாயில்ல, உங்க வாயால என்ன ஃப்ராடுன்னு மட்டும் சொல்லாதீங்க. டேய் முள்ளங்கி மங்கம்மா. என்ன சார் அடுத்த முள்ளங்கியா? முள்ளங்கி, நீ கவலைப்படாதப்பா, கவலைப்படாத. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். இப்போதைக்கு உங்க அப்பா போட்டோ மட்டும் தினம் பாரு. கூடிய சீக்கிரம் உன்னை அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போய் உன்னை உங்க அப்பா மடியில உட்கார வச்சு அவர் கையால உனக்கு சோறு ஊட்ட வைக்கிறேன்ப்பா. தேங்க்யூ தாத்தா. ஐயோ, என்ன தாத்தா சும்மா இருங்க சார். ஏன் சார் என்ன வாக்கு கொடுத்தீங்க சார் இந்த பையனுக்கு? என்ன வாக்கு கொடுத்துருக்கீங்க? அந்த உடம்பு என் மடியில உட்கார்ந்தா என் உடம்பு என்னத்துக்கு ஆகும் சார்? ஏங்க நேத்து போனீங்களே, என்னாச்சு? அது ஒன்றும் பெருசாகல. ஏதோ போனோம், ஏதோ போட்டோ காமிச்சாங்க, அப்புறம் ஏதோ கிழிஞ்சு போன லெட்டரை படிச்சாங்க. அந்த மாதிரி பெருசா ஒன்றும் நடக்கல. நாள் ஆக ஆக எனக்கு என்னவோ சந்தேகம் வந்துகிட்டே இருக்குங்க. என்ன வந்துட்டே இருக்குதுன்றது? என்ன புயல் சினிமா வந்துட்டே இருக்குதுங்க. புருஷனை நம்பணும், புருஷனை நம்பினா இந்த மாதிரி சந்தேகம்லாம் வராது. அப்படிங்களா? அப்போ சத்தியம் பண்ணி கொடுக்குறீங்களா? உன் தாலி மேல சத்தியமா சொல்றேன், இது உண்மை. உண்மைனா அந்த பையன் உங்க பையன் தானா? ஐயோ முழுசா கேளு. உன் தாலி மேல சத்தியம் பண்றான், அந்த பையன் என் புள்ள இல்லங்கிறது உண்மை. அப்பா 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 அப்பா. ஐயோ அப்பா அப்பா என்ன பேசி கொல்றானே, அந்த வார்த்தையை கேட்டால எனக்கு டென்ஷன் ஆகுது. இப்ப பப்பு என்ன அப்பான்னு கூப்பிட்டால கோவம் வருது. ஏன்பா இப்படி பேசுறீங்க? டேய், உன்னை இந்த வீட்டுக்கு வரக்கூடாது சொல்லிருக்கல, எதுக்குடா வந்த? என்ன சித்தி, அப்பாவை பார்க்கலாம் ஆசையா வந்தா வெளியில அனுப்புறீங்க, நான் போக மாட்டேன். என்னங்க நீங்க? அவனை முதல்ல வெளியே அனுப்புங்க. டேய் போடா இங்க இருந்து. ஐயோ பாத்து. அடடே, பாசம் பொங்குதா? ஐயோ பாசம் இல்லம்மா, நீ அவன் கை பிடிச்சிருக்கிற. உனக்கு இந்த விஷயத்துல அனாவசியமா கெட்ட பேர் வருமேன்னு சொன்னம்மா. நீங்க பேசாம இருங்க, எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். டேய் போடா, கையேறா, போடா போ.
என் நிலைமை இப்படி ஆயி போச்சு. நான் யார்கிட்ட போய் இரு சொல்லிக்கிறேன்? இரு. இப்ப நீ எதுக்கு அழுது அனுப்பிடிக்கிற? பின்ன என்னங்க, யாரோ ஒரு பையன் வரான், உங்களை அப்பான்னு கைய காலை புடிச்சுக்கிறான். இத பக்கத்து வீட்டுக்காரங்க, எதிர் வீட்டுக்காரங்க எல்லாரும் பாக்குறாங்க. வெளியில தலையே காட்ட முடிய மாட்டேங்குது, மானமே போகுது. அவங்களுக்கு எல்லாம் விஷயம் தெரிஞ்சு போச்சா? பின்ன எப்படி தெரியாம இருக்கும்? தெரியாட்டா நீ அழுது சொல்லி காட்டுவ போல இருக்க. விடு விடு, சின்ன மேட்ரு, அதை நானே கவனிச்சுக்கிறேன். இத பாருங்க, இன்னைக்கு நீங்க ஆபீஸ்க்கெல்லாம் போக வேண்டாம். ஏன்? ஆமாங்க, இந்த கதவை திறந்து போனீங்க, அந்த பையன் வாசல்லே நின்று இருக்கான். கபார்னு உங்களை பிடிச்சிருவான். எல்லாரும் பாத்துருவாங்க, மானம் போயிடும். போகாதீங்க. ஐயா, ஆபீஸ் போகாட்டா வேலை போயிடுமா? அது என்ன வேணா போகட்டும், ஆனா நீங்க வீட்ல இருங்க. ஐயோ ஆண்டவா, என் வாழ்க்கையில் இப்படி ஒரு புயல் அடிக்குன்னு எதிர்பார்க்கவே இல்லையே. இந்த பாருமா, ஆபீஸ்லாம் போகாம இருக்க முடியாது. வேணா ஒண்ணு பண்ணலாம். நீ போய் நைஸா கதவு தர எட்டிப்பாரு. அவன் இருக்கானான்னு பார்த்து சொல்லு. கிடு 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 ஒரே ஆபீஸ் போயிடறான். ப்ளீஸ்மா, கரை காட்டுமா ப்ளீஸ்மா. அப்பா என்னங்க, கதவு பக்கத்துலயே அந்த பையன் நிக்கிறாங்க. என்னடி, என் நிலைமை இவ்வளவு மோசமா போயிடுச்சு. ஆபீஸ் வேற போயே தீரணும். முக்கியமான மீட்டிங் இருக்கு. என்ன பண்ணலாம்? அது என்ன வேணா ஆயிட்டு போகுது. ஆபீஸ்க்கு இன்னைக்கு போகாதீங்க. அதெல்லாமா பார், நான் பண்ணிருந்தா என் மனசுல பயம் இருக்கும். என் மனசு சுத்தமா இருக்கு. இந்த குழப்பத்தை நான் எப்படி சமாளிக்கிறேன்னு பாரு. வேணாங்க, நீங்க போக வேணாங்க. வெயிட், நான் இருக்கேன்ல. வேண்டாங்க, போக வேண்டாங்க. சொல்றத கேளுங்க. என்ன பண்றான் பார். வேண்டாங்க. அவன் போயிட்டான். ஐயோ டேய், உனக்கு என்ன கண்டா ரொம்ப பிடிக்குது இல்ல? நீங்க தான் என்னோட அப்பா, உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். வெரி குட். இப்ப அப்பா வந்து ஆபீஸ் போகணும். என்னங்க, அப்பான்னு நீங்களே சொல்லிக்கிறீங்களே. அம்மா தாயே, நான் அவனை சமாளிச்சு அனுப்ப பாக்குறேன். தயவு செய்து கொஞ்சம் பேசாம இருக்கியா? பேசாம இரு. நான் ஆபீஸ் போகணும். அப்புறமா நீ வீட்டுக்கு போயிடு. சரி அப்பா, நான் போயிட்டு வரேன். சரி. உங்க சம்பளம் எவ்வளவு? என் பொண்டாட்டியே கேட்காத கேள்வி நீ கேக்குறியடா. என் சம்பளம் எவ்வளவு நான் கேட்டேன். சாயங்காலம் ஆபீஸ்ல விசாரிச்சுட்டு வந்து உங்ககிட்ட சொல்றேன். இப்ப நான் 1 2 3 சொல்லுவேன், நீ ஓடி போயிடணும். வேண்டாம்ப்பா, நான் ஓடுனேன்னா இங்க இருக்கிறதெல்லாம் உடைஞ்சிடும். அப்படி ரெண்டா உடஞ்சிருவியா? சரி, நீ மெதுவா நடந்து போ. பைய நடந்து போ. இல்ல, நீங்க ஆபீஸ் போறீங்கல்ல, என்ன வீட்ல விட்டுட்டு அப்படியே போங்க. ஐயோ அப்பா அப்பா அப்பா. ஆண்டவா, எல்லார் மனசும் நிறைஞ்சு இருக்கணும். அதை விட முக்கியம், எல்லார் பாக்கெட்டும் நிறைஞ்சு இருக்கணும். என்னடா முள்ளங்கி, அதுக்குள்ள வந்துட்ட? நான் வரக்கூடாதுன்னு அங்க சொல்றாங்க. யார் சொன்னது? அது உன் கூடயா? எங்க சித்தி தான் அப்படி சொன்னாங்க. அப்போ உங்க அப்பா வேடிக்கை பார்த்துட்டே இருந்தாரா? இனிமே நாங்க வரக்கூடாதுன்னு எங்க அப்பா கையில 100 ரூபாய் கொடுத்தாங்க. அப்படியா? எங்கடா அந்த பணம்? எனக்கு கோபம் வந்தது, பணத்தை குப்பை தொட்டியில போட்டேன். நீ செஞ்சது கரெக்டா? உன்னையே அவங்க குப்பையில போட்டாங்க, பணத்தை போட்டா என்னடா? அப்பாக்கு என்ன பிடிக்கலையா? பிடிக்கலன்னு இல்லடா, உங்க சித்தி கிட்ட பயம். அப்பா என்ன சேர்த்துப்பாங்களா? கண்டிப்பா சேர்த்து பாடுறா. நீ துருவன். துருவன்னா யாரு மங்கு? உன்ன மாதிரி அவனும் ஒரு சின்ன பையன் தான்டா. அவங்க சித்தியை அவனை ஊட்ட விட்டே துரத்திடுவாங்க. அவங்க அப்பாவும் அதை கண்டுக்கல. பாவம் அழுதுகினே வருவான். அவன் ஆண்டவனை வேண்டிக்கும் பொழுது அந்த சமயத்துல நாராயணன் நேர்ல வந்து அவனுக்கு ஆசீர்வாதம் பண்ணாரு. இப்போ மேல துருவ நட்சத்திரம் தெரிஞ்சு பாத்தியா? அதான்டா அது. அப்ப நானும் அழுதா நாராயணன் நேர்ல வருவாரா? நாராயணன் கிட்ட அழ வேண்டாம்டா, அந்த வீட்ல இருக்கிறாரு ஹரிதாஸ் கிட்ட அழு. அவரு வானத்துல இடம் கொடுக்க வேணாம், அவரு வீட்ல இடம் கொடுத்தா போதும்டா. அழுவாதடா. சாப்பாடு சுமாரா தான் இருக்கு. ஆனா நம்மளால எதுவும் பேச முடியாது, டைம் சரியில்லை. ஐயோ, பாத்திரத்துல சவுண்ட் கொடுத்து போயிடல. ஏன்? சாப்பாடு சவுண்டா இருக்கணும். முணுமுணுக்கிறதுல டிஸ்டர்ப் ஆகுது அந்த சவுண்ட்ல. உப்பு காரெல்லாம் உங்களுக்கு கம்மியா தான் இருக்கணும். நான் சாப்பாடை பத்தி ஒரு குத்தமும் சொல்லமா. என்ன கேட்டேன்னா 2 அப்பளம் கிடைக்குமான்னு கேட்டேன். அதுவும் 2? ஐயோ, எதை சொன்னாலும் அங்கேயே போய் லிங்க் பண்றாள. இப்ப நம்ம பேசாம இருக்கத்தான் சால சிறந்தது.
புள்ளியே இல்லாமல் சாப்பிட்டு போகலாம். என்ன வாசலையே ஆவலா பாக்குறீங்க? தவப்புதல்வன் வரலையேன்னு கவலையா இருக்கோ? ஐயோ, அவன் வந்துருவானேன்னு பயமா இருக்குமா? அவன் உள்ள வந்தான், நீங்க வெளியில போயிடுவீங்க. நான் சொல்றது புரியுதா? நீ தமிழ்ல தானே சொன்ன, சமஸ்கிருதத்துல இல்லையே. நல்லா புரியுது. அவ போயிட்டா. இந்த ஹாரர் படத்துல பேய் வரும் வரும் வரும்னு இந்த சஸ்பென்ஸ் பில்டப் பண்ற மாதிரி இந்த முள்ளங்கி வந்துருவானாங்கிற பயம் என் ஹார்ட்டை ஃபாஸ்டா அடிக்க விடுது. அப்பா போடா 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 போடா, வந்துட போறா போடா. டேய், அவ வந்து பாத்திர போறா போடா. போடா போடா ஒரே போடா 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 ஒரே போடா. இங்க எங்கேயும் ஈய காணுமே. ஓ, முள்ளங்கியா? என்னது சாப்பிட நல்லா இருக்கு. எல்லாத்தையும் தான் முடிச்சிட்டீங்களா? அப்புறம் என்னத்தை நக்கிக்கிட்டு இருக்கீங்க? போய் அவனை துரத்திட்டு வாங்க. ஹலோ, துரத்திட்டு வாங்க. சாரப்பட போங்க. இன்னும் கொஞ்சம். போடா. அப்பா, உங்ககிட்ட நான் பேசணும்பா. ஐயோ பாவமே, கையில போட்டிருப்போம். என்ன வாரி அணைச்சி முத்தம் கொடுக்க வேண்டிய பையனை இப்படி வெளியே துரத்தி கதவை சாத்திட்டேமேன்னு ஃபீலிங்கா? இல்ல நான் கதவை சாத்தினா ஐயோ அவன் கையில படலையே, அடி படலையே அப்படின்னு வருத்தப்பட்டு. ஓ, அப்படி ஒரு ஃபீலிங். நான் நம்புறேன். இப்படி பேசி பேசி தானே இவ்வளவு வருஷமா என்ன ஏமாத்திட்டு இருக்கீங்க. அப்பா அப்பா, இந்த நடிப்பெல்லாம் இனிமேல் செல்லுபடி ஆகாது, தெரிஞ்சுக்கங்க. ஐய, உண்மையை சொன்னாலும் காமாட்சி நடிப்புங்கிறாள. என் பேர்ல ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானமே கொண்டு வந்துட்டா. ஆண்டவன் தான் காப்பாத்தணும். மறுபடியும் பசிக்கிற மாதிரி தெரியுத. யார் பண்ணி? முள்ளங்கி. முள்ளங்கியா? என்ன பேர் இது? உனக்கு வேற ஏதாவது பேர் இருக்கா? இல்ல, முள்ளங்கி தான் என் பேரு. எங்கேருந்து வர? உங்க அப்பா அம்மா யாரு? எங்க அப்பா பேரு சந்தான கிருஷ்ணன், மேல இருக்காரு, அவர் தான் எங்க அப்பா. என்னது, சந்தான கிருஷ்ணன் உங்க அப்பாவா? இருக்காதேப்பா. சத்தியமா பாட்டி, நான் உங்களை பாட்டின்னு கூப்பிடலாம்ல? கூப்பிடலாம்ப்பா. சத்தியமா பாட்டி, சந்தான கிருஷ்ணன் என்னோட அப்பா தான். என்னடா வம்ப போச்சு, நீ அவங்க வீட்டுக்கு போலியா? இப்ப கூட போனேன், அவர் சாப்பிட்டுட்டு இருந்தாரு. என்னை வெளியில துரத்திட்டு கதவு மூடிட்டாங்க. ஏன் பாட்டி இப்படி பண்றாங்க? தெரியலையப்பா. பாட்டி, கொஞ்சம் தண்ணி இருந்தா கொடுங்களேன், ரொம்ப தாகமா இருக்கு. வா தரேன், வா வா.